ஹலோ வீவர்ஸ், நாங்கள் இப்போ பருத்தித்துறையில் வள்ளியூர கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் வள்ளியூர பிள்ளையார்ன்ற கோயில் இருக்குது, அதை கும்பிட்டு நாங்கள் கிருஷ்ணரை சந்திக்க போகணும். வள்ளியூர ஆழ்வார் கோயிலுக்கு இப்போ நாங்கள் வள்ளியூர பிள்ளையாரை முதல்ல கும்பிட்டு போகலாம். பாருங்கள், இந்த வள்ளியூர பிள்ளையாரில் இந்த சுற்றுச்சுவரில் காணப்படுகின்ற இயற்கை அம்சங்கள் பலவற்றை பார்க்கலாம். இது ஆலயத்தில் காணப்படுகின்ற தண்ணிக்குள்ளே இதில் கைகளை தண்ணி குடிச்சிட்டு கால்களை ஆலயத்துக்கு செல்வதற்காக இது அமைச்சிருக்கு. அங்கால பாருங்க, இந்த ஆலயத்தில் ஒரு கட்டுக்கட்டி அதுக்கு மேலே அரச மரம் வச்சிருக்கு பாருங்க. இந்தியாவில் ஃபுல்லாக வயல்வெளி ஆகிற பாருங்க. இந்த ஆலயம் மேலே ஒரு மருதமண்டு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல காணப்படுது. மருதமண்டா உங்களுக்கு தெரியும், அதாவது வயல் சார்ந்த இடம் பண்ணால் அதை மருதமண்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த ஆலயம் காணப்படுகின்ற பாருங்க. இந்த இடத்துல பூச்செடிகளும் காணப்படுகின்ற பாருங்க. இது அளவுக்காண்டி கோயிலில் வளர்க்குற பூக்கள்லாம் இந்த பூக்கள். இது இந்த மொட்டை பாருங்க, இது நாளைக்கு அதாவது பூக்கும், நாளை பூக்கும். இதை பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கல இந்த கண்டுகள். இந்த ஆலயத்தின் அழகுக்காக வைப்பார்கள். இந்த ஆலயத்தை சுற்றி பல அதாவது பூக்கண்டுகளும் காணப்படுது. அதில் ஒன்று தான் இந்த பூக்கண்டு. பாருங்க, அவ்வளவு அழகான சிவப்பு கலர் பூக்கள் எல்லாம் காணப்படுகிறது. இப்போ இந்த ஏன் பாட்டு கேட்குன்றால், அதாவது இப்போ ஆலயத்தில் இந்த இன்றைக்கு பாட்டு போட்டுக்கிறாங்க இன்றைக்கு பூசைக்காண்டி. அங்கே பாருங்க, இந்தியாவில் ஒரு கேணி காணப்படுது பாருங்க. இங்கே இதான் அந்த கேணி பாருங்க, சுவாமி தீர்த்தம் அந்த கேணி. இங்கே பல மீன்களும் காணப்படுகிற பாருங்க. இங்கே பாருங்க, பல மீன்கள் ஓடுகின்ற பாருங்க. இங்கே இந்த கேணியில் எவ்வளோ மீன்கள் பார்த்தீங்களா ஓடுது. இதில் நீர்மட்டம் பார்க்குற வச்சுக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட அந்த 9 நிற்குது இந்த தண்ணி பாருங்க. 9 மில்லிமீட்டர் தண்ணி அந்த அந்த அளவுக்கு நிற்குது பாருங்க. எவ்வளோ மீன் பார்த்தீங்களா பாருங்க. மீன்களை பாருங்க, இப்படி ஓடி தெரியுதுண்டு. மீன்களை பாருங்க, கரைக்கெல்லாம் பெருகுது. இந்தா பாருங்க மீன்களை, எவ்வளோ மீன்கள் பாருங்க. இங்கே கையால் கூட எடுக்கலாம் பாருங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா கிணறுகளுக்கு வளர்கிற மீன் தான். இங்கே இதில் பாருங்கள் எவ்வளோ அழகான மீன்கள் எல்லாம் காணப்படுது. அதாவது பஞ்சவர்ண மீன்கள் எல்லாம் இருக்குது. இங்கே 7 கலரில் எல்லாம் காணப்படுது மீன். உண்மையில் இந்த ஆலயம் நல்ல ஒரு இயற்கை அம்சத்தில் காணப்படுது பாருங்க. ஃபுல்லாக வயல் சாதிடம் பாருங்க. பருத்தித்துறையில் இந்த இடத்து பேர் துண்ணால் இடம். இந்த துண்ணாலினா இந்த வள்ளியூர கோயில் காணப்படுற வள்ளியூர பிள்ளையார் கோயில். இந்த ஆலயத்துக்கு வேறு விருப்பம் இருந்தால் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், வயல் சார்ந்த இடம். அஞ்சா சூரிய ஒளி உண்மையில் நல்லா இருக்குது பாருங்க. இதில் ஒரு மரம் ஒன்று நிற்கிப்பாங்க. இதை சொல்கிறது மகுளம் பழம் என்று அழைக்கப்படுகிற ஒரு மரமாகும். இந்த பழம் சாப்பிட்ருவாங்க, மகுளம் பழம் பாருங்க. இது சாப்பிட்ற பழம் இப்போ அந்த காய்க்கிற சீசன் இல்லை, அதால் சாப்பிடலாம். இந்த பழம் ஒரு பூத்தாங்கிற பாருங்க. இந்த ஆலயத்தை சுற்றி ஃபுல்லாக இயற்கை அம்சமாக காணப்படுது பாருங்க. இந்த ஒரு கட்டிலாங்கடை, இந்த கட்டெல்லாம் என்னத்தை கட்டியிருக்கேன்டா, அந்த அதாவது வெயில் காலங்கள் மக்கள் இழப்பாரோன் பண்ணுறக்காண்டி கட்டியிருக்கு பாருங்க. மற்றது இந்த வள்ளியூர பிள்ளையார் பக்கத்தை இன்னொரு கேணியோடு காணப்படுகிறது. 2 கேணி. ஃபஸ்ட்டாக ஒரு கேணியை பார்த்துனாங்க, இதுவும் ஒரு கேணி தான் பாருங்க. பார்த்தீங்களா, இதுவும் ஒரு கேணி தான் பாருங்க. அதில் தேக்க மரம் இருக்குது பாருங்க. அந்த தேக்க மரத்தை போய் பார்க்கலாம் பாருங்க. தேக்க மரத்தை கிட்ட அதான் அந்த தேக்க மரம் பாருங்க. அதான் அந்த தேக்க மரம் பாருங்க, இப்படி நல்லா இருக்கு தேக்க மரம். இந்த பருத்தித்துறை மண்ணை பாருங்க, இப்படி உண்மையில நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்க. அந்த மண்ணுகள் நல்லா இருக்குங்க. அதாவது இந்த பருத்தித்துறை மண் எடுத்தான் வீடு கட்டுவார்கள், அதாவது சீமெந்து சாந்துடன் பூசி. இந்த மண் பாருங்க, காணப்படுகின்ற பாருங்க. அங்கால பாருங்க, இப்பிலிப்பி மரம் எல்லாம் காணப்படுது. இது இப்பிலிப்பி மரம் பாருங்க. இங்கே ஒரு இடிதாங்கி பூட்டிட்டு பார்த்தீங்களா, அதாவது மழை காலங்கள் இது ஒரு கடற்கரை சைட் உள்ள இடம்தான் பாருங்க. அதால் மலைகள் டைமில்
இடி வந்தால் இதை இடியை வந்து இழுத்து கீழே விடணுமெண்டாக்காண்டி இடி தான் வாங்கி பூட்டியிருக்காங்க பாருங்க. இதான் வள்ளிபுர பிள்ளையாருடைய வெளிப்புற சுற்று வட்டாரமாகும் பாருங்கள். உண்மையில் நல்லா இருக்குது. இங்கே இதான் இடிதான் வாங்கி கிட்ட நிற்கிற மாதிரி தான் இடிதான் வாங்கி பாருங்க. இந்த இடி தாங்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை சுற்றி காணப்படுற அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த இடிகளை இழுத்து அதாவது நிலத்துகளை செலுத்தக்கூடியது. இது இப்போத்த டெக்னாலஜி அறிவை வச்சு தான் இந்த இதை உருவாக்கியிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு. அங்கால பெரிய அரசு மரம் எல்லாம் காணப்படுது பாருங்க. அந்த அரச மரத்தை பாருங்க, அதாவது ஒரு பெரிய அந்த என்னன்னு சொல்கிறாண்டே தெரியல, பெரிய அந்த மேகம் மூடியது போல் காணப்படுது பாருங்க. அந்த நாங்கள் இப்படியே நாங்கள் வள்ளியூர் ஆழ்வார் ஆலயத்துக்கு போக போகிறோம். இப்போ பார்த்தா வள்ளியூர் பிள்ளையார் வள்ளியூர் ஆழ்வாரில் என்னென்ன விஷயங்கள் காணப்படுகின்ற எல்லாவற்றையும் பார்க்கலாம் இந்த காணொலியில். வேறுங்க போகலாம் வள்ளியூர் ஆழ்வார் கோயிலுக்கு. நாங்கள் இப்போ வள்ளியூர் கோயில் வெளிப்பக்கத்தில் இருக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஒரு மண்டபமாகும். இது வள்ளியூர் கோயிலில் காணப்படுற மண்டபம். அங்கால கோயிலில் சுற்றி காணப்படுகின்ற இயற்கை காட்சிகள் அம்சங்களை போய் பார்க்கலாம் பாருங்கள். வீடியோக்கு போகலாம். இந்த வள்ளியூர் ஆலயமான மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் என்று கூறணும். அதாவது இதுக்கு ஒரு கிருஷ்ணர் கோயிலாகும், ஒரு வைணவ ஸ்தலமாகும். இந்த வைணவ கோயிலை வந்து ஞாயிற்றுக்கிழமையான வந்து ஃபேமஸாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில். இந்த வள்ளியூர நகரில் தான் அதாவது பெனாகடுவ செப்பேடுன்ற ஒரு தகடு கண்டெடுக்கப்பட்டது. அது அந்த மன்னர் காலங்களில் இங்கு காணப்பட்ட ஒரு பெனாகடுவ செப்பேடு தகடாக காணப்படுகிறது. மற்றது இந்த ஆலயத்தை சுற்றி காணப்படும் இயற்கை காட்சியில் பார்க்கலாம் பாருங்கள். இதான் அந்த மண்டபம் பாருங்கள். இந்த மண்டபம் மேலே நல்லா இருக்கு பாருங்கள். அதாவது அன்னதான மண்டபம் பாருங்கள். அதாவது மகோத்சவ காலங்களில் இந்த மண்டபத்தில் அந்த அன்னதானம் வழங்குவார்கள் பாருங்கள். இந்த ஆலயம் ஃபுல்லாக வந்து இயற்கை அம்சமாக காணப்படும். சுற்றி பாருங்கள். இங்கே தான் அடியார்களுக்கு அன்னதானம் வழங்குவார்கள். இதால் வந்து தேர்முட்டி காணப்படுகின்ற பாருங்கள். இது ஆலயத்தினுடைய ராஜகோபுரமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படியே போய் பார்க்கலாம் பல இயற்கை காட்சிகளை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய தேர்முட்டி. இங்கால பல கடைகளும் காணப்படுது. ஐஸ்கிரீம் கடை பாருங்க. இதான அந்த கோயில் எவ்வளோ செம்ம அமேசிங்காக இருக்குன்னு பாருங்கள். இங்கால அடியார்கள் நிழலில் இருக்கிறார்கள். இது ஆலமரம் ஒன்று காணப்படுது பாருங்க, பெரிய ஆலமரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வந்து வெளிப்புற ஆலயத்தினுடைய தோற்றமாகும். நாங்கள் இப்போ வெளிப்புற தோற்றத்தை பார்த்த பிறகு உள்ளுக்கு போய் நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வெளிப்புற இதை பார்ப்போம். வெளிப்புற தோற்றத்தை பார்த்தா மேலே நல்ல இடம்னா சொல்லணும் பாருங்க. எல்லாம் பச்சை பசையில் இருக்குது. மணலாக்கிற பாருங்க. மணல் வந்து கிட்டத்தட்ட நல்ல வெள்ளை மணலாக்கிற பாருங்க. இப்போ ஆலயத்தின வெளிப்புற தோற்றம் பாருங்க. அங்கால மணிக்கூடு கடையெல்லாம் பல கடையில் காணப்படுகின்ற பாருங்க. அங்கால இங்கே இந்த ஆலய சுற்று வட்டாரத்துக்குள் பெனமரங்களும் காணப்படுது பாருங்க. இவ்வளவு ஒரு அழகான இடம் என்று சொல்லத்தான் வேணும். இது இங்கே எந்த அளவுக்கு பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தை பாருங்க இப்படி இருக்கு. நாங்கள் விழுதுகள் தொங்குகின்ற பாருங்க. ஆலம் விழுதுகள் பாருங்க. இந்த விழுதுகள் பார்த்திங்கன்னா நிலம் மட்டும் வளருமாம். வளர்ந்து தான் நிலத்தோடு இணைஞ்சு காணப்படும். அதாவது இந்த ஆலமரத்தில் காணப்படுற கிளைகளை தாங்கும். இந்த ஆலயத்தை நாங்கள் ஏன் மோட்டதையில் பார்க்குறோன்னா இந்த ஆலயத்தினுடைய பரப்பளவு வந்து கூட கிட்டத்தட்ட பல ஏக்கர் கணக்கு வரும் இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்குறதுக்கு. அதான் நான் மோட்டதையில் சுற்றி பார்க்குறேன். நடந்து பார்க்குறேன்னா வந்து காணொலி பெருசாக இருக்குமென்றதால நாங்கள் மோட்டதையில் சுற்றி பார்க்குறோம். இங்கே பாருங்க எவ்வளவு பூக்கண்டுகள் காணப்படுகிறது. இதில் ஒரு போட்டு பார்த்தீங்களா? இது வந்து பெரியாழ்வார் ஆச்சரம். அதாவது விஷ்ணு பக்தரில் வந்து பெரியாழ்வார் ஒரு ஆள் வந்து முக்கியமான ஒரு பக்தர் ஆவார் இந்த ஆழ்வார் வந்து. அதால் வந்து அவர்கிட்ட பேரில் வந்து ஒரு ஆச்சிரமம் கொண்டு வச்சுக்கிறாங்க, பெரியாழ்வார் ஆச்சிரமம். அங்கே அதான் அந்த பெரியாழ்வார் ஆச்சிரமம் பாருங்க. இங்கேயும் வந்து அன்னதானம் வழங்குவாங்க பாருங்க.
இங்கே பாருங்க எவ்வளவு அழகான மரங்கள் எல்லாம் காணப்படுதுன்னு. ஆலயத்துக்குள்ளே பாருங்க ஒரு வேப்ப மரம் காணப்படுற பாருங்க. உண்மையில இது நல்லா இருக்கு. இந்த மரமும் இயற்கை அம்சமாக காணப்படுகின்ற பாருங்க. இந்த வேப்ப மரம் பல வருடங்களுக்கு முன்னே இங்கே இருக்குதாக்கும் இந்த கோயிலேயே காணப்படுது. பக்தர்கள் இந்த வேப்ப மரத்தை கும்பிட்டு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி அதாவது இறைவனிடம் வேண்டிக் கொள்வார்கள். இது வந்து பூமாலட்சுமி என்று அழைக்கப்படுற தெய்வமாகும். பாருங்க உண்மையில இந்த தெய்வம் வச்சுக்கிற இருக்கிற கருவறை உண்மையில நல்லா இருக்கு பாருங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 100 தூண்கள் காணப்படுகின்றது. பாருங்கள் இந்த தூண் அடுக்கு எப்படி நல்லா இருக்குண்டு. உண்மையில இது நல்லா இருக்குது பாருங்கள். இந்த தூண் அடுக்க பக்தர்கள் கும்பிட்டு போயின பாருங்கள். உண்மையில 100 தூண் காணப்படுதாம் இந்த வள்ளியூர் ஆழ்வார் ஆலயத்தில் பாருங்கள். ஹலோ வீவர்ஸ், நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு வெளியில் வந்திருக்கிறோம். இந்த வள்ளியூர் ஆலயத்துக்கு வெளியில் இந்த ஆலயத்துக்கு வேறு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதாவது பருத்துறை ரோட்டால் வரணும். அதாவது பருத்துறையிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வள்ளியூர் ஆழ்வார் ஆலயம் காணப்படுகின்றது. நீங்கள் விருப்பம் வேண்டால் இந்த ஆலயத்துக்கு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே ஒரு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி. நான் உங்கள் டேனிஸ்டன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.